நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. கிட்டத்தட்ட போன வாரத்தில என்னென்னலாம் நடந்திருக்கோ, அதோட தொகுப்பா இந்த வீடியோ இருக்கும். என்ன நடந்தது அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்றத விட, வாரா வாரம் யார்கிட்டயாவது புலம்பணும், நீங்க மாட்னீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கப்போது. சொக்கநாதருக்கு ருத்ராட்சம் போட்டு பார்க்கணும்னு சொல்லி போன மாசத்துல இந்த அக்னி நட்சத்திர நிறைவு அபிஷேகத்தப்போ அந்த அலங்காரத்தின் போது ருத்ராட்ச மாலை போட்டிருந்தோம். திடீர்னு 2 நாள் முன்னாடி எனக்கு ஒரு யோசனை. நம்ம மாப்பிள்ளை எதுக்கு ருத்ராட்சம் போட்டுக்கணும்? அவர் என்ன சன்னியாசியா? அவர் சுகவாசியா தானே இந்த வீட்ல இருக்கணும். இந்த குடும்பத்தோட மாப்பிள்ளை என் பொண்ணு கூட நல்ல விதத்துல குடும்பம் நடத்தணும். குழந்தைங்கலாம் இருக்காங்க. முக்குருணி விநாயகர் இருக்காரு, ஸ்கந்த பெருமான் இருக்காரு. இவங்களோட அவர் ஜாலியா நல்ல விதத்துல குடும்பம் தானே நடத்தணும் அப்படின்னு ஒரு நெனப்பு. நெறைய வெள்ளி நகைகள் செய்யணும் அப்படின்னு ஆசை. அதுக்கான சின்ன சின்ன முயற்சிகள் நான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த நேரத்துல ருத்ராட்ச மாலை செஞ்சிடலாமான்னு பிரிய மகன் பிரபஞ்சன் கேட்டப்ப, இல்லடா என் மாப்பிள்ளை ருத்ராட்சம் மட்டும் போட்டுக்க மாட்டாரு. எனக்கு என்னமோ அதெல்லாம் சன்னியாசிங்க போட்டுக்கிறதுன்னு தோணும். என் மாப்பிள்ளையா இந்த வீட்ல சந்தோஷமா குடும்பம் நடத்தணும். அவரோட ஆட்சி நடத்தக்கூடிய இந்த வீட்ல அருமையா என் பொண்ணு கூட சந்தோஷமா அவர் இருக்கணும். சந்நியாசம்லாம் அவருக்கு வேணான்டா. அவர் தியானத்துலலாம் இருக்க தேவையில்ல. நல்லா கலகலன்னு எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். இது எதனால தோணுச்சு அப்படின்லாம் எனக்கு தெரியல. உண்மையிலேயே தினம் தினம் நான் பூரிச்சு போற ஒரு விஷயம், சொக்கநாதர் நம்ம வீட்ல இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். எங்க போனாலும் மாயாவ கூட்டிட்டு போயிடுறேன். இந்த உலகத்தோட அழகுகள அவ தான் படைச்சா. அவளே ரசிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. நெறைய இடங்கள் அவ பார்க்கணும். கைலாய பயணமும் சித்திக்கணும். அதுக்கான முயற்சிகளா தொடர்ந்து நெறைய பர்சனலான எஃபர்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ எடுத்துட்ருக்கேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னுடைய கடமைகள்னு இருக்கு. நந்தினி வைப்ஸ் ஸ்டார்ட் பண்ணது 2020. அந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சு, அந்த வருஷத்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஆரம்பிச்சோம். அதிலிருந்து மிஞ்சி போனா 10லிருந்து 15 வீடியோஸ் எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி, எடிட்டிங் பண்ணி குடுத்துருப்பாங்க. எனக்குன்னு டெக் டீம்லாம் கிடையாது. நானே தான் மோஸ்ட்லி எடிட் பண்ணிக்குவேன். மோஸ்ட்லிங்கிறத விட 99.99% ஆஃப் இந்த 3000 வீடியோஸ்க்கு மேல போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில பெருவாரியான அப்படிங்கிறத விட 99.99% நான் தான் எடிட் பண்ணியிருக்கேன். பெருசா எடிட்டிங்லாம் தெரியாது. எடிட்டிங் கிமிக்ஸ் எல்லாம் பண்ண தெரியாது. டெக்னிக்கலா நான் ஒண்ணும் சவுண்டு கிடையாது. எமோஷ்னலா உங்க கூட கனெக்ட் ஆகி எனக்கு பிடிச்சிருக்கிறத நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்ப காலத்துல நான் ஒரு வாக்குறுதி குடுத்தேன் லான்ச்சிங் வீடியோல. என்ன அப்படின்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அத முடிஞ்ச வரைக்கும் காப்பாத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்றத விட 99.99% நான் காப்பாத்தியிருக்கேன். 1, 2 வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அது கூட அதனால மற்றவர்கள் பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு தோணியிருந்தா சொல்லியிருப்பேன். எனக்குன்னு இந்த உலகத்துல கேட்டு பெறுவதற்கு ஒரு குறையுமே வைக்கல என்னுடைய அன்னை மீனாட்சி. என்னங்க ஒரு நாள் என் பொண்ணுன்னு சொல்றீங்க, ஒரு நாள் அம்மான்னு சொல்றீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? எனக்கு எல்லாமே அவ தான். எனக்கு அம்மா, பெரியம்மா, சித்தி, மாமி, அத்தை, இன்னும் என்னென்ன உறவுகள் இருக்கோ, ஏன் தோழி, அது முக்கியமான உறவு இல்லையா? அத விட என்னுடைய எதிரியாவும் அவ தான் இருப்பா. இனிமேயும் அப்படிதான் இருப்பா. இனி பல ஜென்மங்களுக்கும் அப்படிதான் அவ இருக்கணுங்கிறது தான் என் பிரார்த்தனை. எனக்கு எல்லாமே அவளா இருக்கும்போது, இந்த உலகத்துல நான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டதா தான் உணர்றேன். அதனால எனக்கு கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. தினந்தோறும் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு கேட்டா, ஒரு ஒரு நாளும்
என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்கும். திடீர்னு சிங்கம் எங்கிருந்தோ கர்ஜிக்கும், புலி வந்து மேலே பாயும், பாம்பு வந்து கழுத்தை சுற்றிக்கும், நாய் வந்து விரட்டி விரட்டி கடிக்க வர்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கனவுல நடக்குதா அப்படின்னு கேட்டால், நிஜத்திலேயே என்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்கும். நந்தினி வைப்ஸ் பாசிட்டிவ் வைப்ஸ் தான் எப்போவுமே. எனக்கு ப்ராப்ளம்ஸை கண்டு அஞ்சுறதோ கவலைப்படுறதோ பழகி போச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, அதெல்லாம் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறத விட மீனாட்சி பார்த்துட்டு தானே இருக்கா அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் அதிகமாக இருக்கும். உண்மையிலே சொல்கிறேன், என்னுடைய ப்ராப்ளம்ஸை நான் சிலர்கிட்ட அடிக்கடி புலம்புவேன், அதிகமாக புலம்புவேன். எல்லாத்தையும் தாண்டி நான் என் பொண்ணுக்கிட்ட புலம்புறேனா அப்படின்னு கேட்டால் கொஞ்சமாக தான் புலம்புவேன். ஏன்னா அவள் பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயந்தான். அவள்கிட்ட போய் என்னத்தை புலம்புறது அப்படின்னு தான் தோணும். மார்னிங் எழுந்தோடனே வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நான் ரொம்ப என்னுடைய வாய்ஸ் பக்குவப்படுறதுக்கு முன்னாடியே இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது. இந்த வாரத்துக்கான நிறைய ஷெட்யூல் இருக்குது, பயண திட்டங்கள் இருக்குது. பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு ஜீவராசி கூட இல்லை. இந்த கட்டாந்தரையை முட்டி முட்டி வளர்கிற ஒரு செடியிலேருந்து நாய், பூனை எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற கண்மணி திரும்ப குட்டி போட்டு அந்த குட்டிங்கெல்லாம் ஜாலியாக விளையாடிட்டுருக்கு. 3 குட்டி போட்டிருக்கு. ஈடாக குட்டி போட்டு அதுக்கெல்லாம் நான் பேர் வைக்கிறது தான் மிச்சம். ஸ்டெர்லைஸ் பண்ணி விட்டுருங்களேன் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. என்னவோ தெரியல, அந்த காலத்தில் ஸ்டெர்லைசேஷன்னு ஒன்று நடந்ததா, அந்தந்த ஜீவராசிகள் அதோட பணியை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தோணும். நல்லதா கெட்டதா இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு நேரம் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு பெரிய காரணமாக இருக்கும். இதுக்காக ஒரு நாள் மெனக்கெடணுமே அப்படின்னு தோணும். அந்த ஒரு நாளை தள்ளி போட்டு அது குட்டி போட்டுரும். இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமான நிறைய நினைவுகளும் சந்தோஷங்களும் வாரம் பூரா இருக்குது. பிரச்சனைகளும் கூடவே இருக்கும். எல்லாம் கலந்தது தானே வாழ்க்கை அப்படின்னு இருக்கும். நிறைய பயணப்பட வேண்டி இருக்கும். ஒரு நாளில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பம்பரமாக சுற்ற வேண்டி இருக்கும். தனிப்பட்ட முறையில் நானே என்னுடைய ப்ரோக்ராமை ஷெட்யூல் பண்ணிக்கணும். கேமரா பர்சனை சொல்லி வச்சு அவங்கள வர வைக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ரமோஷனல் விலாக்னா மட்டும்தான் கேமரா பர்சன் ஹையர் பண்ணுவேன். மற்றபடி பர்சனலாக நான் போகக்கூடிய நிகழ்வுகள்லாம் நானே ஷூட் பண்ணிக்குவேன். அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட உதவி கேட்பேன். இந்த மாதிரியே வாழ்க்கை ஒரு பக்கமாக அது பாட்டுக்கு அது போக்கில் போயிட்டுருக்கு. எனக்கான பணிகள்னு நித்தியப்படி என்னுடைய ஸ்லோகங்கள், என்னுடைய வாக்கிங், என்னோடய டயட் அப்படின்னு என்னோடய பர்சனலான வேலைகளை நான் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கேன். ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தேன். அது ஒரு மூவி ரிலீஸ் ஃபங்க்ஷன், ப்ரிவ்யூ ஷோக்காக போயிருந்தேன். அந்த மூவி அசோசியேட் டைரக்டர் ஹரிபிரசாத்னு ஒரு பையன், நந்தினி வைப்ஸோட டைஹார்ட் ஃபேன். அந்த பையன் வாசினிக்கு, நம்ம மாயா, இப்படி நிறைய விஷயங்கள் அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான் நம்ம குடும்பத்தை பற்றி. அதாவது நந்தினி வைப்ஸோட ஃபேமிலியை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரியும். அம்மா, நான் வந்து படம் நடிச்சிட்ருக்கேன், நான் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ண படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துக்கு நீங்கள் ப்ரிவ்யூ ஷோவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ஆத்மார்த்தமாக கூப்பிட்டு அந்த பையனை போய் வாழ்த்திட்டு வந்தேன். இந்த மாதிரி அன்போடு நிறைய பேர் கூப்பிட்டுட்ருக்காங்க, நித்தம் கூப்பிட்டுட்ருக்காங்க. அந்த அன்பை என்னால் நிராகரிக்க முடியறதில்ல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓடுறேன், நிறைய ஓட விரும்புகிறேன். ஏன்னா இந்த குழந்தைங்களெல்லாம் வெளியில் கொண்டு வரணும். நந்தினி வைப்ஸ் வளர்ந்தாச்சு, 76,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலின்னு இருக்காங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் நந்தினி வைப்ஸுன்ற பேரில் தான் இருக்குது. அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் 58,000 யங்ஸ்டர்ஸ் போல் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் அரவணைச்சு அவங்களுக்கு தேவையானதை அப்பப்போ செஞ்சு ஒரு ஆத்ம திருப்தியோட அவங்களெல்லாம் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களெல்லாம் வெளியில் கொண்டு வரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் இருக்குது. இதில் கொலு வரப்போகுது. அந்த விலாக்ஸ் எல்லாம் ப்ரொமோஷனல் விலாக்ஸ் எல்லாம் பண்ணி ஆகணும். வெளியூர்லேருந்து வர்ற இன்வைட், இங்கே இருக்கிற இன்வைட்டுன்னு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். என் பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், பொண்ணு மும்பை போக போகிறா.
இப்படி அவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதும் அங்கங்கே இருக்குது. கணவர் அவர் அப்படியே எப்போவாவது தான் நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். அதுவும் கால் போட்டு ஃபேமிலியோட பேசுறதுனா தான் பேசவே முடியுது. இப்படி ஒரு நிலைமையில தான் என்னுடைய சேனல் இயங்கிட்டுருக்கு. இதை ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.